நாம் தமிழரும் பாஜகவும் ஒண்ணு தானே, இதையும் பிரிச்சு பார்க்கணும். அதனால 2 பேரும் ஒண்ணு. சோ அவங்களும் கூட்டமா இருக்கிறாங்க. சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க, வெளிப்படையா வந்துருவாங்க, கவலைப்படாத. ரைட். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதயம் பலகீனமானவர்களும் சீமான் தம்பிகளும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். திமுகவுக்கு சொம்படிக்கும் செந்தில்வேல், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி புறக்கணித்ததுங்க. குறிப்பாக ஒன்றியத்தில் பாஜகவோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த திமுக நாடகம் நடத்துவதற்காகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள் என்று அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்திருந்தார். குறிப்பாக நாம் தமிழ் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்ததால் நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய ஒரு அணி என இந்த செந்தில்வேல் உருட்டி இருக்காருங்க. குறிப்பா அவர் பேசின இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதுல சிவ இளங்கோ என்ற சகோதரர் வந்து, செந்தில் என்ன, இந்த உருட்டெல்லாம் இப்ப நாங்க நம்புறது இல்லைன்ன. திராவிடம் ஒரு போராட்டம் அறிவிக்கிறது என்றால் அது ஒரு நாடகம் என்பது உலகறிந்தது. மத்திய அரசிடம் ஆதரித்து ஒரு கையெழுத்து, மக்களிடம் எதிர்த்து 50 லட்சம் கையெழுத்து என திராவிட நாடகம் எல்லாம் எக்கச்சக்கமா பார்த்தாச்சு என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. திமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரித்து வேலை செய்து வருகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. அதனை எல்லாம் மூடி மறைப்பதற்காகவே நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று மக்களிடம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருந்தாருங்க. ஸ்டாலின் போடும் நாடகத்திற்கு எல்லாம் நாம் தமிழர் கட்சி துணை போக வேண்டும் என இந்த திராவிட செந்தில்வேல் எண்ணுகிறார். குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி புறக்கணித்ததால் பாஜகவோடு ஒப்பிட்டு இந்த செந்தில்வேல் போன்றவர்கள் எல்லாம் பேசுறத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.